சாந்தி கணேஷ் டாக்ஸ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வை தீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, நம்மளுடைய சோப்பு, குளியல் சோப்புக்கு பதிலா வேற இயற்கையா நம்ம என்னென்ன விஷயங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவாவே சோப்பு எப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, நம்மளுடைய சருமத்துல இருக்கக்கூடிய அழுக்க நீக்கிறது மட்டும் இல்லை, நம்மளுடைய சருமத்துல இருக்கக்கூடிய அந்த பிஹெச்சையும் நம்ம மெயின்டைன் பண்ணணுங்க. இப்போ எக்ஸாம்பிள், அந்த பிஹெச் ரொம்ப ஜாஸ்தியாச்சு அப்படின்னா இது நமக்கு ஆயில் செக்ரேஷனை அதிகமாக்கும். அதாவது சீபம் சொல்லுவோம்ல, அந்த சீபமோடைய செக்ரேஷன் அதிகமாக்கும். இது நமக்கு சருமம் ஃபுல்லா ஒரு மாதிரி ஆயிலியா நமக்கு பிரதிபலிக்கும். இந்த சருமம் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய அந்த டெட் செல்ஸ வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம சருமத்துல இருக்கக்கூடிய அந்த போர்ஸ் நம்மளுடைய உடலுடைய வெப்பத்தன்மை ஜாஸ்தி ஆகும் போது வேர்வை மூலியமா கழிவுகளை வெளியே தள்ளும். அப்ப என்ன ஆகும், சருமத்துல நமக்கு அந்த மாய்ஸ்ட்னால நமக்கு தூசுகள் படிகிறது, கிருமிகள் இருக்கிறது, உப்பு வெளியேறது. சோ இந்த மாதிரி கழிவுகள் எல்லாமே வெளியேறி நம்மளுடைய சருமம் அந்த அழுக்க சுமக்குது. சோ இத நம்ம தினசரி குளிக்கிறது மூலயமா நம்ம சருமத்தையும் அந்த பிஹெச்சையும் மெயின்டைன் பண்ணணும். அதே நேரத்துல சருமத்தை பொலிவாவும் வச்சிருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய சோப்புங்க, அதுவும் கெமிக்கல்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய அந்த வாசனை பொருட்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாச்சு. அதே நேரத்துல அந்த கெமிக்கல் ஏஜென்ட்ஸும் அதிகமா இருக்கு. இதனால பல பேருக்கு சர்ம பிரச்சனையிலும் இருக்கு. ஆக்சுவலா சர்மம் ரெண்டு விதமானது. ஒன்னு ட்ரை ஸ்கின், இன்னொன்னு ஆயிலி ஸ்கின், இன்னொன்னு நார்மல் ஸ்கின். ரெண்டுமே இல்லை. எந்த கிளைமேட்லயும் என்னுடைய சர்மம் ஒரு நார்மலான டெம்பரேச்சர் இதுலயே தான் இருக்கும், பிஹெச்லயே தான் இருக்கும். அது எவ்வளவு கிளைமேட்டா இருந்தாலும் என்னோட சர்மம் மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்றோம்ல, அது எப்படி திரும்ப மெயின்டைன் ஆகுது? ஃபர்ஸ்ட், சர்மம் அப்படின்றது வெளித்தோற்றம் மட்டும் இல்ல, நம்ம உள்ளுக்கு என்ன எடுக்கிறோம், நம்மளுடைய மன அழுத்தமும் எந்த அளவுக்கு இருக்கு, நம்மளுடைய மென்டல் ஸ்டேட்டை பொறுத்து நம்மளுடைய சர்மம் பிரதிபலிக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப கோபத்தோடைய உச்சத்துல இருக்கும், எப்ப பார்த்தாலும் டென்ஷனாவே இருக்கும், ஒரு பதட்ட நிலையிலேயே இருக்கும், எப்பவுமே ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும், அக்ரெசிவா பிஹேவ் பண்றோம், இப்படி எல்லாம் இருக்குன்னு வைங்க. அப்போ நமக்கு பித்தம் ஜாஸ்தி இருக்கும். அப்ப நம்ம சர்மம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, எந்த நேரம் ஸ்வெட்டிங்லயே இருக்கும், ஆயில் செக்ரேஷன் அதிகமாவே இருக்கும். சோ அப்போ அந்த ஆயிலி ஸ்கின்னை நம்ம எந்த மாதிரி நேச்சுரலா ஹேண்டில் பண்ணலாம்? அது இன்னொரு ஆங்கிள் பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு லேசினஸ் இருந்துகிட்டே இருக்கும், ஸ்வெட்டே ஆகாது, டம்ப்டா இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த ஒரு ஸ்லோ ப்ரோக்ரஸா இருக்கும், கான்பிடென்ட் இல்லாம எல்லாத்தையும் டிபெண்டாவே நம்ம இருந்துகிட்டே இருப்போம். ஸோ நம்மளுடைய மைண்ட் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டம்ப்டு எமோஷனாவே இருப்போம். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய சர்மம் ரொம்ப ட்ரையா இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப ட்ரையா இருக்கு, நம்மளுடைய போர்ஸ் எல்லாம் ஓபன் ஆகல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த பிளாக்கேஜ்னால சர்ம பிரச்சனை ஏற்படும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த 99% சர்ம பிரச்சனை வர்றதுக்கு காரணம் அந்த போர்ஸ் ஓபன் ஆகாம பிளாக்டா இருக்கிறது தான். நமக்கு ஸ்வெட் ஆகணும், எக்ஸஸ் ஆனாலும் தப்பு, ஸ்வெட்டே ஆகலனாலும் தப்பு. அப்போ என்ன மாதிரி சோப்ஸை யூஸ் பண்ணா, இல்ல அதுக்கு ஆல்டர்னேட் என்னென்ன யூஸ் பண்ணலாம்? இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த சர்ம பிரச்சனை எல்லாம் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் நம்ம இந்த நார்மல் ஸ்கின்னை ரெகுலேட் பண்றதுக்கு, இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிறவங்கள நார்மல் ஸ்கின்னுக்கு ரெகுலேட் பண்ணணும்னா தண்ணி நிறைய குடிக்கணும். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி நம்ம குடிக்கணும். நிறைய பழச்சாறுகளை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம இந்த மாதிரி சர்மத்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா பழங்கள் அதிகமா சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இந்த சர்மத்துக்கு கொலாஜன் அப்படின்றது தேவை. இட்ஸ் அ புரோட்டீன். இந்த புரோட்டீன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய அந்த ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணும். ஸோ அப்ப அந்த டைட்னஸ், அந்த டோன் மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா நமக்கு அந்த முகத்திலயோ இல்ல உடம்புலயோ சுருக்கங்கள் இல்லாம நமக்கு நல்ல கொலாஜன் ப்ரொடக்ஷனை மெயின்டைன் ஆகும். இது நேச்சுரலா ஒரு 40 இயர்ஸ் வரைக்கும் நமக்கு நல்ல கொலாஜன் ப்ரொடக்ஷன் இருக்குங்க. பட் ஒன்ஸ் நமக்கு அந்த ஏஜ் ஆக ஆக நேச்சுரலான கொலாஜன் ப்ரொடக்ஷன் கம்மியாகும். இன்னும் சில நேரத்துல நம்ம உணவுல புரோட்டீன் ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த கொலாஜனோடைய ப்ரொடக்ஷன் கம்மியாகி சீக்கிரமா நம்ம வயசான தோற்றத்தை கூட கொடுக்கறதுக்கு இதுதான் காரணமாவே இருக்கு. இப்போ இந்த
இந்த மாதிரி பழங்கள்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் குறைக்குது, மன அழுத்தத்தை நீக்குது, செல்களை நல்லா புதுப்பிச்சு ரத்த ஓட்டத்தை அதிகமாக்குறது. இதுவே போதும் நம்ம சருமத்தை மெயின்டைன் பண்ணலாங்க. அப்போ இந்த சோப் எல்லாம் நம்ம தூக்கி போட்டுறதா மேடம்? இப்போ நிறைய அந்த பாடி வாஷ் எல்லாம் வருது, இதுல எது சேஃப் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும், அதுல இருக்கக்கூடிய அந்த அமிலத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கு, அதுல இருக்கக்கூடிய அந்த காம்போசிஷன் எல்லாம் நீங்க செக் பண்ணும் போது சோ எந்த அளவுக்கு ஆர்டிபிஷியலான கெமிக்கல்ஸ் நிறைய இருக்கோ அதை நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. மேக்சிமம் நம்ம சில நேச்சுரலான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்னும் சில நேரத்துல நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்களையே யூஸ் பண்ணலாங்க. இப்ப எக்ஸாம்பிள், இந்த ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எண்ணெய் குளியல் வாரத்துல 2 நாள், அது எந்த ஸ்கின்னா இருந்தாலும் அந்த நல்லெண்ணெய உச்சந்தலையில இருந்து உள்ள பாதம் வரைக்கும் நல்லா பூசிட்டு வெயில்ல இருந்தோம் அப்படின்னா, இது நம்மளுடைய சருமத்துல இருக்கக்கூடிய அந்த போஸ் ஓபன் பண்ணுது, கொலாஜன் ப்ரொடக்ஷனை கொடுக்குது, அதே நேரத்துல உடல் வெப்பத்தை குறைச்சு நமக்கு நல்ல பெஸ்ட் டீடாக்சிபிகேஷன் எஃபெக்ட கொடுக்குது. இதுவே சருமத்தை மெயின்டைன் பண்ணும். அதுல ஆலிவ் ஆயில் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். காலையில குளிக்கிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்ல ஆலிவ் ஆயில் இல்ல ஆல்மண்ட் ஆயில நல்லா அப்ளை பண்ணிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம குளிர்ந்த நீர்ல நம்ம குளிச்சோம் அப்படின்னா, இது நம்மளுடைய சருமத்தை நல்லா பொலிவா வச்சு நம்ம சோப்புக்கு பதிலா இது ஒரு ஆல்டர்னேட்டா நம்ம பயன்படுத்தலாம். சோ இதுவே நமக்கு அந்த டாட்ஸையும் கிளியர் பண்ணுது, அதே நேரத்துல நம்மளுடைய சருமத்தையும் அந்த போர்ஸ் ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் ட்ரைனஸ் குறைக்கும். 2வது, தேங்காய் பால் ரொம்ப எஃபெக்டிவா இருக்குங்க. தேங்காய் பால்ல அந்த கொலாஜன் ப்ரொடக்ஷனையும் சப்போர்ட் பண்ணுது, சர்மத்தை நல்லா சாஃப்டன் ஆக்குது. இப்ப இந்த மாதிரி சர்மம் ரொம்ப ட்ரையா இருக்கிறவங்களுக்கு மேல்கொண்டு நம்ம சோப்ஸை யூஸ் பண்ணும் போது அது இன்னும் அவங்களுடைய பிஹெச் அஃபெக்ட் பண்ணி இன்னும் ட்ரைனஸை தான் அதிகமாக்கிடும். ஸோ இதை பாத்தீங்கன்னாக்கா நம்ம உடல் முழுக்க ஈர பதத்துல இருக்கும் போது நம்ம தேங்காய் பால் எடுத்து நம்ம உடம்புல நல்லா அதை அப்ளை பண்ணிட்டு அதை ஒரு 1/2 மணி நேரம் இல்ல ஒரு 20 நிமிஷம் இருந்தா கூட போதும். அதுக்கப்புறம் நீங்க வாஷ் பண்ணீங்க அப்படின்னா இது நம்ம சருமத்தை நல்லா சாஃப்டன் ஆக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இது நம்ம ஆல்டர்னேட்டா நம்ம சோப்புக்கு பதிலா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இது கடலை மாவோட சேர்த்து பச்சை பயிரும் சேர்த்து நம்ம கொஞ்சமா செம்பருத்தி இலை, அப்புறம் இந்த இது இருக்குல்ல ரோஸ் பெட்டல்ஸ், இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வாசனைய அதிகமாக்கி கொடுக்கும். இந்த ஆரஞ்சு நாட்டு கமலா இருக்குல்ல, அதோடைய தோல் நல்ல வெயில்ல காய வச்சுட்டு அதை அரைச்சி இதோட சேர்த்து நம்ம நல்லா அந்த பவுடரை வீட்லயே தயார் பண்ணலாம். சோ இது நம்ம உடம்புல தேய்க்கும் போது இது அழுக்கையும் வெளியேற்றுது, அந்த தேவையற்ற அந்த எண்ணெய் பிசுக்கையும் நம்ம உடம்புல இருந்து எடுக்குது, ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீலை நமக்கு கொடுக்கும். சோ சர்ம பிரச்சனைகளே வராம நேச்சுரலா நம்மளுடைய சர்மம் நல்லா பொலிவா இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுங்க. சோ இப்போ நான் இந்த மாதிரி விஷயங்களை சோப்போட சேர்த்து யூஸ் பண்ணணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சோப்புக்கான ஆல்டர்னேட்டிவ் தான். அப்படி நீங்க உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் இல்லை அப்படின்னா நேச்சுரலான சோப்ஸ் எல்லாம் நிறையவே அவைலபிளா இருக்கு. ஸோ அப்ப அந்த இயற்கையான இந்த செம்பருத்தி இதழ்ல இருந்து எடுக்கக்கூடியது, துளசியில இருந்து எடுக்கக்கூடியது, மாதுளப்பழ தோல்ல இருந்து எடுக்கக்கூடியது, பப்பாளியில இருந்து நம்ம செய்யக்கூடியது. ஸோ இதுல கம்மியான நமக்கு பாத்தீங்கன்னா அந்த சப்ஃபோனிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த இது சோப்போடைய அந்த கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணக்கூடிய ரேஷியோ கம்மியா இருக்கும். தேங்காய் எண்ணெய் அதிகமா ஊத்திருப்பாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு நல்ல அந்த நுரைக்கிற தன்மையை கொடுக்கும், நமக்கு அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸையும் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் சோப்ஸ் நம்ம யூஸ் பண்றது பெஸ்ட் சாய்ஸ். ஸோ இந்த வெறும் சோப்புனால மட்டும் இல்லை, ஈவன் நீங்க குளிச்சதுக்கு அப்புறமா சில நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக்ஸும் எடுத்துக்கிறது நல்லது. என்னன்னு கேக்குறீங்களா? குறிப்பா பெண்கள் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப அவசியங்க. இந்த கஸ்தூரி மஞ்சளோ இல்ல மஞ்சளையோ கொஞ்சமா நம்ம சருமத்துல அதை தேய்ச்சி குளிச்சோம் அப்படின்னா இது நமக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நல்ல நிறத்தை கொடுக்குது, நம்மளுடைய முகத்திலேயோ இல்ல உடல்லையோ தேவையற்ற ரோமங்களை நீக்குது,
ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணது, முக்கியமா ஆன்டிபயோட்டிக் எஃபெக்டை நமக்கு ஏற்படுத்துது. ஸோ கிருமி பிரச்சனைகள் இல்லாம, யூரினரி இன்ஃபெக்ஷன் எல்லாம் வராம, நம்மளுடைய சர்மமும் நல்லா பொலிவா இருக்கிறதுக்கு இந்த மஞ்சளை வந்து யூஸ் பண்ணலாம். உடனே ஆல்டர்னேட் நீங்க கேட்பீங்க, ஸோ ஆண்கள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க இந்த தயிரை கூட நீங்க அது கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா கடலை மாவு ரோஸ் வாட்டரோட அப்ளை பண்ணி நம்ம முகத்துக்கோ கைகள்லயோ இதை நல்லா அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து அதை வாஷ் பண்ணும் போது அது நல்ல அந்த சேஞ்சஸை நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஈவன் கற்றாழைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம சர்மத்தை நல்லா பொலிவாக்கக்கூடிய தன்மை உடையது. ஒரு ஜென்டல் இந்த மாதிரி ஒரு வாஷ் கொடுத்துட்டு நல்லா கற்றாழையோடைய ஜெல்லை நல்லா அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு கழிச்சு நீங்க குளிச்சீங்க அப்படின்னா கலர் மாற்றமும் நல்லா இருக்கும், அதே நேரத்துல ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும், ஸ்கின் நல்ல பொலிவாகவும் இருக்கும். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.